Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் நியூ ஆல் டைம் அடிக்க பாசிபிலிட்டி இருக்கா, நெக்ஸ்ட் ப்ரீமியம் கால்குலேஷன் என்ன இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்காங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. டிஸ்க்ளைமர்: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வால்டிலிட்டி இருந்துச்சு. போத் சைட் பாசிபிள்ன்ற மாதிரி மேலேயும், ஏன்னா அந்த டைமில் 26,000 நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். டெலிகிராம் சேனலில் ஸ்டாடல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா போத் சைட் பாசிபிலிட்டி இருக்கிறனால நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கிளியராக சொல்லியிருந்தோம். 26,000 ஸ்டாடல் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. அதர் ஸ்ட்ரைக்கில் பெரிய அளவு ரேட்டிங் இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 26,000 கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் 40% அன்வைண்ட் பண்ண போகணும்னு பார்க்க முடிஞ்சிச்சு. மார்க்கெட்லேயும் கிளியரான ஒரு பையிங்னால எகைன் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் கம்யூனிட்டி குரூப்பில் நம்ம கிளியராக கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டு ப்ரீவியஸ் 26,020 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் எடுத்தால் எகைன் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 105 வரைக்கும் அது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 100 வரைக்கும் ப்ரைஸ் ரீச் ஆகிருக்கு. ப்ரீமியமோட மொமெண்டம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் மூமெண்ட் ஆகல, ஆல்மோஸ்ட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 1030 to உங்களுக்கு 130 வரைக்கும் அந்த 30-35 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் போயிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குமோ அந்த சைடு கரெக்டாக சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணாவாச்சு நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மார்க்கெட் டைரெக்ஷனில் கரெக்டாக இருக்கனால டிகே ஆகாது. பட் எகெயின்ஸ்டாக புட் ஆப்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா ப்ரீமியம் லோயரில் போட்டுகிட்டே இருக்கும். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஈஸியாக அண்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் எகைன் நெட் செல்லராக இருக்காங்க. கேஷ் மார்க்கெட்டில் 2,540 கோடி நெட் செல்லராக இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 5,693 கோடி நெட் பையராக இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கான சம்மரி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பேரிஸில் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் புல்லிஸ் இருக்காங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பேரிஸ் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் புல்லிஸ் இருக்காங்க. அதனால் எஃப்ஐஏஸ்க்கும் டிஏஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எஃப்ஐஏஸ் பேரிஸில் இருக்காங்க, டிஏஎஸ் புல்லிஸில் இருக்காங்க. ப்ரோ ட்ரேடரும் கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் அவங்க புல்லிஸில் இருக்காங்க, நம்ம பேரிஸில் இருக்கோம். அதனால் மார்க்கெட்டில் மிக்சடு சினரியோவாக இருக்குது. கால் சைடில் அதிக ரைட்டர்ஸ் இல்லாமல் கம்மியாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பார்த்து நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி இது பார்த்துடலாம். நிஃப்டி இது பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் பார்த்துலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 85,000 ஸ்டாடல் இருக்குது. ஃபாலோட் பை பெரிய லெவலில் ரேட்டிங்கில் 85,500 தான் இருக்குது. மார்க்கெட் மேலே வர தான் ரைட்டர்ஸ் ஆட் ஆவாங்க நியர் டு எக்ஸ்பெரில். புட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா 84,500 இருக்குது. பட் ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் வித் புட் ரைட் கால் ரைட் கம்மியாக இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே வரும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால கால் ஆப்ஷனை ரொம்ப அக்ரெசிவாக யாரும் ரைட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸோட ஸ்டாடல் ப்ரீமியம் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனது 6:15 9:15 ஓப்பன் ஆகி எண்ட் ஆஃப் த டேயில் 480 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 520 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிகே ஆகிருக்கு. இருந்தாலும் நியர் டு எக்ஸ்பெரியில் 500 பாயிண்ட்ஸ் இங்கே ப்ரீமியம் வந்து நல்ல வால்டிலிட்டி கொடுக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது போது ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் ப்ரீமியம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இப்போது நம்ம சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வால்டிலிட்டியாக இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து -50 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது, -50 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியரான சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளாக இருக்கும். வால்டிலிட்டி வந்து பிரேக் ஆகலாம், அப்படியும் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக 85,250 ப்ளஸ் இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்மளை நிஃப்டி மாதிரி செல்லிங் ஜோன் அங்கேருந்து செல்லிங் வந்திருக்கு. ப்ரைஸ் கீழே நம்ம சொன்ன 84,180 சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போதைக்கு எது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவோட் ப்ளஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்னா 84,920 பிவோட் ப்ளஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 84,644 ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வர ஜோன் 80,500 to 400. லாஸ்ட்டாக ரேர் சினாரியோவில் 84,180 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் டபுள் டாப்பே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த ரெசிஸ்டன்ஸ் தானா கன்ஃபார்மாக மார்க்கெட் 85,478 ப்ளஸ் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு கேப் ஃபில்லிங் வேறு இந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு வந்து மேக்ஸிமம் போகிற ஜோனாக 85,478 இருக்கும். இன்கேஸ் நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே நாளைக்கு இல்லைனா ஃப்ரைடே ட்ரெண்டிங் டேவாக இருந்தால் அடுத்தடுத்த லெவல் 85,755 86,022 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. 84,900 ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இப்போ பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டெயின் ஆகிருக்கு. நம்ம திருப்பி பிரேக் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணலான்னா நாளைக்கு எக்ஸ்பெரி அப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நாளைக்கு எக்ஸ்பெரி வந்து வால்டெலிட்டியாக இருக்கலாம், நிறைய ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் மார்க்கெட் ஹவர்ஸில் லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது, ரீட்ரேஸ்மெண்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லையா அப்படிங்க. இந்த ப்ரைஸு திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே வந்துட்டு கூட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி 800 ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 654 வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போகலாம். இந்த மாதிரி சினாரியோ பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கால் ஆப்ஷன் சைடோட ஸ்டாப் லாஸ் மட்டும் அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேலி ஆகலாம். நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் நல்லா இருக்கனால ஆப்ஷன்ஸில் திருப்பி அட்ராக்டிவாக வருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளியரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டு ப்ரீமியத்தில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாதான் நம்மளுக்கு ரிஸ்க் என்ன ரிவார்டு என்னங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு 1 hour நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இன்றைக்கி சொன்ன மாதிரி 26,000 ஸ்டாடில் இருக்காங்க. ஃபாலோட் பை 26,100 26,200 ஓரளவுக்கு கால் ரேட் இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 26,000 அப்புறம் 25,900 25,800. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பெரி எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறது பொறுத்து தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அதனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்ற வீக் மாதிரி இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. 26,000 ஸ்டாடில் இருக்குது. ஃபாலோட் பை எவ்ரி ஸ்ட்ரைக்கில் ஒரு நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கில் இன்ட்ராடே செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு பெரிய லெவலில் இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ரைட்டர்ஸ் ஒன்றும் அக்ரெசிவாக வரல. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி முடிஞ்சு ஃப்ரைடே எப்படி ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக நம்மளோட லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 26,020 பிவோட் ப்ளஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். பிவோட்னா அந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும், சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும்னு அர்த்தம், ப்ளஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 25,922 இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து பவுன்ஸ் ஆகி வந்துச்சோ 25,806. அதுக்கப்புறமா இந்த வாரத்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 25,725. இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்சைடில் 26,108 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், 26,174 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 240 26,094 ஆல் டைம் ஐ தான் பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் 2 டேஸில் ஆல் டைம் ஐ அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் மார்க்கெட்டில் நாளைக்கு ப்ரைஸை ஹையர் லெவல்லே சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஆல் டைம் ஐ அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இன்றைக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. 26,080 26,020 கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். திருப்பியும் உங்களுக்கு மொமெண்டம் ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ரைஸு மல்டிபிள் அட்டெம்ப்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கனால 4th அட்டெம்ப்ட்லேயோ 5th அட்டெம்ப்ட்லேயோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பிரேக் அவுட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த 26,170 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்த பையிங்க்கு எகைன் கன்சால்டேட்டில் செல் ஆன் ரைஸில் 26,960 வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸ் அங்கேருந்து எகைன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது வந்து இங்கே ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃப்ளாக் பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போதோ இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும்போதோ இல்லை இந்த 920 லெவலில் டெசசிவ் பிரேக் டவுன் ரிட்டர்ன் ஆகும்போது தான் நம்ம ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் லாங் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மார்க்கெட் அந்த சினேரியோ சொல்லுது. நாளைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாச்சும் சினேரியோ சேஞ்ச் ஆச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேங்க் நிஃப்டி ஒரு லெவல் பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிடும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 58,260 300 பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் ஆல்ரெடி அன்றைக்கி இருந்த ஹை 58,602, 58,812, 59,000. இதுவே இதை தாண்டாவே ஒரு ஆல் டைம் ஹை, இதை தாண்டாலும் ஆல் டைம் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 57,900, 57,570. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் கிளியராக போயிட்டுருக்கு. இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இந்த ஜோன் 58,812 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸான 200 to 260 லெவல் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆகிருக்கு. திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டுக்கு லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் இந்த ஜோன்லேயோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணால் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை நம்ம ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. என்னை கேட்டால் கம்பேர் வித் நிஃப்டி எது பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான் பெட்டர். ஏன் அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கிறது இல்லை, ப்ரீமியமோட மொமெண்டம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி. ஆல்டர்னேட்டாக பேங்க் நிஃப்டியை சைட் பை சைட் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.